டி நகர் தொகுதியில கம்மியான வாக்கு வித்தியாசத்துல தான் கடந்த முறை வெற்றி பெற்றாங்க. அப்ப இந்த தடவை 2 பெரிய கட்சிகளிடையே எந்த வேட்பாளர் போட்டி போட போறாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த செய்திகள் பரவும் போதுதான் அங்க 3ஆவதா ஒருத்தர் சுயேட்சை வேட்பாளரா களமிறங்க போறாரு அப்படின்னு ஒரு செய்தியை பார்த்தோம். சரி, இவர் யாரு அப்படின்னு போய் தேடி பாக்குறதுக்கு நம்ம போனோம். அப்ப பார்த்தாதான் தெரியுது அவருடைய பேர் சக்தீஸ்வரன். இவர் கிட்டத்தட்ட சட்டமன்ற உறுப்பினராகவே அந்த பகுதிகளில் அந்த மக்கள் அவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுச்சு. சரி, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7 வருஷமாவே அங்க இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களுக்கு, குறிப்பா மகளிர்களுக்கு பாத்தீங்கன்னா 10,000 குடும்ப பெண்களுக்கு அவங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள், கிட்டத்தட்ட ஒரு மினி ரேஷன் கார்டே போட்டு கொடுத்து அவங்களுக்கு தேவையானதை மாசம் மாசம் மளிகை ஜாமான்ல இருந்து, அவங்களுக்கு நல்ல நாளுகளுக்கு புடவை கொடுக்கறதுல இருந்து, பொங்கல் பரிசு, தீபாவளி பரிசு இப்படின்னு கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த மகளிர்களை ஒன்றிணைச்சு ஒரு மகளிர் சுய உதவி குழு மூலமாக அவங்களுக்கு ஒரு தொழில் முனைவோராகவும் உருவாக்கி பல பேருக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டி நகர் தொகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, குறிப்பா அந்த மக்கள் ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா அரசு அலுவலகங்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் மனு எழுதி கொண்டு போய் கொடுக்கறதையே விட்டுட்டு இப்பெல்லாம் சக்தீஸ்வரன் கிட்டதான் அவங்க மனுவே கொடுக்குறாங்கன்னா பாத்துக்கோங்க. அப்ப அந்த அளவுக்கு அந்த மக்களுடைய அந்த பகுதி மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து அவங்களுடைய அதுக்கான தீர்வையும் அவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள், அந்த தொழில் முனைவோர்கள், அவரால் பயனடையக்கூடிய அந்த மகளிர்கள்லாம் ஒட்டுமொத்தமா ஒன்றிணைஞ்சு, நீங்க இந்த முறை சுயேட்சை வேட்பாளரா கள இறங்கணும், நீங்க நம்ம டி நகர் தொகுதியில வேட்பாளரை நிக்கணும், நாங்க உங்களை எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கை பூதாகரமாகிதான் மக்கள் மத்தியில பேசு பொருளாகிதான் அங்க 3ஆவதா சக்தீஸ்வரன் சுயேட்சை வேட்பாளரா களம் இறங்க போறாரு அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்கு. ஆனா மத்தவங்களுக்கும் இந்த சக்தீஸ்வரனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, எல்லாருமே எம்எல்ஏ ஆகி நல்லது செய்வாங்க, ஆனா இவர் நல்லதெல்லாம் செஞ்சுட்டு எம்எல்ஏ ஆகுறாரு. அதுதான் அந்த பகுதி மக்களுடைய கருத்தா இருக்கு. ஏன்னா அந்த தொகுதியில கிட்டத்தட்ட அவர் 7 வருடங்களுக்கு மேலாக அந்த நலத்திட்ட உதவிகள், அந்த பெண்களுக்கு, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு உதவி செய்யறது மூலமா அவர் எம்எல்ஏவா வாழ்றாரோ இல்லையோ, ஆனா அந்த பகுதி மக்கள் அவர் ஒரு எம்எல்ஏவுக்கு மேல வச்சு பாக்குறாங்க. ஒருபடி எங்களுக்கு எங்க சக்தீஸ்வரன் சார் தாங்க எல்லாமே அப்படின்னு அந்த பெண்கள் மனமாற அவங்க நேசிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கடவுள் சேவை அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பாருங்க, அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்றத நானே அதை பார்த்துதான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படியும் இருக்க முடியுமா ஒரு மனிதர் அப்படின்னு. ஆனா அவர் அடிப்படையில் அவர் ஒரு தொழிலதிபர். தான் சம்பாதித்த சொந்த பணத்திலிருந்து அந்த மக்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் மாசம் மாசம் செஞ்சுட்டு வர்றாரு. மளிகை பொருள் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, நல்ல நாள் தீபாவளி பொங்கலுக்கு அவங்களுக்கு பரிசு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, புடவை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இது மாதிரியான விடயங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வர்றதனுடைய விளைவாகத்தான் இப்போ அந்த பெண்கள் எல்லாரும் ஒற்றுமொத்தமாக ஒன்றா சேர்ந்து, நீங்க இந்த முறை தனித்து போட்டியிட வேண்டும், நாங்கள் உங்களை எம்எல்ஏவாக ஆக்கப் போகிறோம் என்று சொல்லி வருகிறார்கள். டி நகர் தொகுதியில அந்த மக்கள் விரும்பக்கூடிய அந்த சக்தீஸ்வரன் 3ஆவதாக களம் இறங்குகிறாரா, சுயேட்சை வேட்பாளரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஆனா இப்போதைய கள நிலவரம் பாத்தீங்கன்னா, அவர் எம்எல்ஏ ஆகுறாரோ இல்லையோ, ஆனா அந்த மக்கள்ல சேர்ந்து அவர் எம்எல்ஏவை ஆக்கி விட்டுருவாங்க போல, அப்படிதாங்க இருக்கு.